தில்லைவாழ்ந்தனுடைய மரபு என்னென்னா குற்றமற்ற மரபு. ஏன்னா இறைவனே அவங்கள் ஒருத்தர், 3000 மந்தனர்களில் சாமி ஒருத்தர். அதுதான் பெரிய சிறப்பு. அதனால் அவர்கள் அவ்வளவு பெற்றவர்கள். குற்றமற்ற மரபிலே வழி வழியாக வந்ததன்றியும் இடையறாத நல்லொழுக்கத்தை மேற்கொண்டவர்கள். அதாவது தமக்குரிய ஓதல் முதலிய 6 தொழில்களையும் விதிப்படி செய்து வருகின்றமையாலே உலகத்தின் உயிர்களுக்கெல்லாம் களியை வாராமல் பாதுகாத்தவர்கள். உலக உயிர்களுக்கெல்லாம் பாவம் வாராது, வினைகள் வாராது காத்த பெருமை அந்த தில்லைவாழ்ந்தனர்களுக்கு உண்டு என்று சொல்கிறார். உருவது அதை தாம் பெறக்கடவதாகிய உறுதி பயன் திருநீற்றின் நெறியாலாகிய அருட்செல்வமே என்று கொண்டு ஒழுகி மிக்களும் ஆசையுள்ளவர்கள் என்று சொல்லி, அதாவது இருக்கிறதுலே நம்ம உருவது நீற்றின் செல்வம் என்று சொல்கிறார். அப்படின்னா திருநீற்று நெறி தான் உலகத்திலேயே சிறந்த நெறி. ஆமாம், அதான் திருநீற்று. அதான் ஞானசம்பந்த பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது இருமரபும் திருநீற்று சார்புடைய நெறி என்று சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்வார். 2 மரபும், தாய் மரபு தந்தை மரபு என்று சொல்லக்கூடிய 2 மரபும் திருநீற்று சைவ நெறி பாலிக்கும் தன்மையர் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த சரீரத்தில் சொல்வார். அப்போ திருநீற்று நெறியில் நிற்பது தான் உயர்ந்த நெறி என்று சொல்லி இந்த இதுதான் உருவது நீற்றின் செல்வம் எனக்கொளும் உள்ளமிக்கார் என்று சொல்லி தான் தாம் பெறக்கடவதாகிய உறுதிப்பயன் திருநீற்றின் நெறியாலாகிய அருட்செல்வமே என்று கொண்டொழுகி மிக்களும் ஆசையுள்ளவர்கள். அப்புறம் பெறுவது சிவன்பால் அன்பாம் என்று சொல்கிறாருங்க. சிவபெருமானிடத்து தாம் பெறத்தக்க பெரும் பேராவது அவன் திருவடியிலே பதித்த அன்பு ஒன்றே என்று சொல்லி கொண்டு பெருவாள் உடையார்கள் என்று சொல்றார். சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் யார் இடையரா பேரன்கிற பாட்டில் அப்பர் சாமிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது மாதவ சிவஞான முனிவர் சொல்கிறார். சிவபெருமான் திருவடிக்கே பதித்த, எப்பொழுதும் பெருமானுடைய திருவடி மனசுலேயே இருக்கணும். சேக்கிழார் பெருமான் 2 இடத்துல சொல்கிறார் இல்லையா, நம்முடைய அப்பர் சாமி